ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஸ்டிங்க்ட் ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல்ல. ஆல்ரெடி நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அது நீங்கள் பார்க்கலனாக்கா அந்த வீடியோக்கான லிங்க்கு நான் இங்கே கார்டில் தரேன். அதே சமயம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தது இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டிங்க்ட் அப்படின்னா இது என்னது, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே நான் சைடில் ப்ராக்கெட் போட்டு எழுதியிருப்பேன் பாருங்கள். இட் யூஸ்டு டு ரிட்டன் தி யூனிக் வேல்யூ இன் தி கேட்டகரிக்கல் காலம்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் செலக்ட் ஆல் ஃப்ரம் இந்த ஃபிலிம் ஐடியில் நம்மக்கிட்ட 13 காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபிலிம் ஐடியில் இருக்கிற எல்லா காலமையும் நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 13 காலம் இருக்குது. இந்த 13 காலமில் ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கல் காலம் அப்படின்னா என்னென்னு நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு காலம் இருக்குது. இப்போது இந்த ஃபிலிம் டேபிளில் ஏதாச்சும் ஒரு காலமில் இந்த ஃபிலிம் டேபிளில் காலம்ஸ்னால் நிறைய இருக்குது. ஒரு 13 காலம் இருக்குது. அந்த 13 காலமில் ஒரு சில காலமில் மட்டும் ரிப்பீட்டட் டேட்டா அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிலீஸ் இயர் இங்கே பாருங்கள், இங்கே நான் கர்சர் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் 2006 அப்படின்ற டேட்டா நமக்கு ரிப்பீட்டடாக இருக்குது. அண்டு வேறு நம்ம சொல்லணும்னா இந்த ரெண்டல் டியூரேஷன் கூட நம்ம சொல்லலாம். இதுவும் கேட்டகரிக்கல் காலம் தான். ஓகேங்களா? அண்டு இந்த ரேட்டிங் கூட நம்ம கேட்டகரிக்கல் காலம்னு சொல்லலாம். அதாவது கேட்டகரிக்கல் காலம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1000 டேட்டா இருக்குது. thousands ஆஃப் டேட்டாஸ் இங்கே இருக்குது. 1000 ரோஸ் இருக்குது இதில். ஓகேங்களா? இந்த 1000 ரோஸ்லேயுமே இந்த ரேட்டிங் அப்படின்ற காலமில் இந்த சேம் டேட்டாடா ரிப்பீட்டடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எத்தனை யூனிக் வேல்யூஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த டிஸ்டிங்க்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ டிஸ்டிங்க்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்றதை புரிஞ்சிருக்கும். அண்டு அது எதுக்காக யூஸ் பண்ணுங்கிறத புரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க இதை பற்றி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போது நான் இதுக்கு கீழே நான் என்ன பண்ணுன்னா செலக்ட் இப்போ நான் இந்த காலம் நான் டிஸ்டிங்க்ட் எந்த காலமில் இருக்கிற யூனிக் வேல்யூஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னா இந்த ரேட்டிங் அப்படிங்கிற காலமோட யூனிக் வேல்யூஸ் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதாவது எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் யூனிக் வேல்யூஸ் இந்த ரேட்டிங் காலம் உள்ள இருக்குது அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா செலக்ட் டிஸ்டிங்க்ட் bracket ratings from film அப்படின்னு போட்டு இதை நம்ம செலக்ட் பண்ணி இங்கே ரன் பண்ணால் இதை பாருங்கள். நம்ம ரேட்டிங்கில் எவ்வளோ டேட்டா இருந்துச்சு போன முறை 1000 ரோஸ் இருந்துச்சு. அந்த 1000 ரோஸ்லேயும் இந்த ரேட்டிங்குன்ற காலமில் 1000 வேல்யூஸ் இருந்துச்சு. அதாவது கேட்டகரிக்கல் வேல்யூஸ். ஸோ அதில் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் யூனிக் வேல்யூ இருக்குன்றதை நம்ம இப்போ பார்த்தோம்க்கா 1 to 5, அதாவது 5 டைப்ஸ் ஆஃப் யூனிக் வேல்யூ தான் அதில் ரிப்பீட்டடாக இருந்திருக்கு. ஓகேங்களா? இதை இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த டிஸ்டிங்க்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லாமல் ஒரிஜினல் வேல்யூஸ் நமக்கு என்னென்ன இருக்குதுன்றதை நம்ம காட்டும் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இதை நம்ம சிங்கிள் காலம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா, இதை நம்ம மல்டிபிள் காலம் நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஆப்போசிட்டாக வேறு ஒரு டேட்டா கூட நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வேறு என்ன டேட்டா எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் இயர்ஸை எடுத்துக்குவோம். ஏன்னா எவ்வளோ யூனிக் வேல்யூஸ் இருக்குதுன்னு தெரியலை. நான் இங்கே தனியாக நான் இங்கே போடுறேன். செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஓப்பன் ப்ராக்கெட் release underscore year release underscore year from film அப்படின்னு கொடுத்து இப்போ நான்
செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். அதாவது ரிலீஸ் இயர் அப்படிங்கிற காலமில் 2006 அப்படிங்கிற யூனிக் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. இந்த 2006 மட்டும்தான் அதில் யூனிக் வேல்யூவே. இப்போது இதையும் நான் இது என்ன பண்ண போகிறேன்னா, நான் மிக்ஸ் பண்ணி நான் வந்து கோட் பண்ண போகிறேன். ஐ மீன் query கொடுக்க போகிறேன். செலக்ட் distinct open bracket rating comma release underscore year from film. இப்படி கொடுத்தா என்ன வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன வந்திருக்குன்னா 5 டைப்ஸ் ஆஃப் டேட்டா. அதாவது எதுலனா இந்த ரேட்டிங் அப்படிங்கிறதுல நமக்கு 5 டைப்ஸ் ஆஃப் டேட்டா நமக்கு இருக்குது. இந்த யூனிக் அப்படிங்கிறதுல ஐ மீன் இந்த ரிலீஸ் இயர் அப்படிங்கிறதுல நமக்கு சிங்கிள் யூனிக் டேட்டா தான் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுதுன்னு, இது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா மெர்ஜ் ஆகுது. அதாவது ரெண்டுத்துலேயுமே யூனிக் வேல்யூ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. அது ரெண்டுமே எப்படி செப்பரேட் ஆகிருக்குன்னா கம்மா மூலியமாக செப்பரேட்டாக வந்து என்ன ஆகுதுன்னா பிரித்து காமிச்சிருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த டிஸ்டிங்க்ட் ஃபங்க்ஷனோட ஐ மீன் இந்த டிஸ்டிங்க்ட் ஃபங்க்ஷனோட யூசேஜ் இதுதான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.